ஹாய் ஹலோ ரீடர்ஸ். நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, லிட்டர் டேர்ம்ஸில் ரோமன் ஏர்க்ராஃப்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ரோமன் ஏர்க்ராஃப்ட் அப்படின்னா என்ன டேர்ம்னா, த ஃப்ரெஞ்ச் டேர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மீனிங் என்னன்னா நாவல் வித் கீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் a kind of novel in which the well-informed reader will recognize identifiable person from real life, thinly disguised as fictional character. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ரியல் லைஃப்ல உள்ள கேரக்டரை வந்து ஃபிக்ஷனலைஸ்டு கேரக்டராக கொண்டு வர்றது என்னன்னு சொல்கிறாங்கன்னா ரோமன் ஏர்க்ராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரியல் லைஃப் கேரக்டரை வந்து ஃபிக்ஷனலைஸ்டு பர்சனாக நாவலில் வந்து கொண்டு வந்திருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், தாமஸ் லவ் பீகாக்கோட நைட்மேர் ஆபில் 1880 பப்ளிஷ் ஆயிருக்கு. அதில் உள்ள கேரக்டர் வந்து மிஸ்டர் ஃப்ளோஸ்கை. ஃப்ளோஸ்கை யாருன்னா எஸ்ட்ரிக் கோல்ட்ரிட்ஜர் தான் மிஸ்டர் ஃப்ளோஸ்கையை கொண்டு வந்திருப்பாரு. மிஸ்டர் சைப்ரஸ் லார்ட் பைரன். மிஸ்டர் சைப்ரஸ் யாருன்னா யாரை மாடலாக வச்சு இது பண்ணியிருப்பாங்கன்னா லார்ட் பைரன் அப்படின்னு சொல்கிறாங்க. சைத்ரோப் யாருன்னா பிபி ஷெல்லி. த ஃபேமஸ் ரைட்டர் பிபி ஷெல்லியை வச்சு இது பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பாயிண்ட் கவுண்டர் பாயிண்டில் ஆல்டஸ் ஆஸ்லேயோட பாயிண்ட் கவுண்டர் பாயிண்டில் யார் வந்து மாடல்னா டிஹெச் லாரன்ஸ் மாடல். எந்த பேர்லனா மார்க் ராம்பியன். தேங்க்ஸ் டு ஆல்.